ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 8/8/2025 ஆடி மாதத்தின் பௌர்ணமி தினம் வருகிறது. நாளைய தினம் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். வரலட்சுமி விரதம் நாளைய தினம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கேட்டதை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும் நாளைய தினம் வருகிறது. 8/8 பிரபஞ்ச வசிய நாளும் கூட. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வழிபாடுகளையோ இல்லைன்னா பரிகாரங்களையோ செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம். அப்படி செஞ்சும் பலருக்கும் அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படாமல் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு தீபத்தை பௌர்ணமி தினத்தில் ஏற்றி வழிபாடு செய்தால் போதும், கண்டிப்பாக முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அந்த தீப வழிபாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் தீபத்தை ஏற்றி தான் வழிபாடு செய்வோம். தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யாத எந்த ஒரு வழிபாடும் முழு பலனை தராது. அதை ஒரு வழிபாடாகவே நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த அளவிற்கு தீபத்திற்கு பலன் இருக்குது. பொதுவாகவே இந்த தீப சுடரில் முப்பெரும் தேவியரும் முப்பரி தேவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது பொருள். எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்தில் அந்த தெய்வம் ஆவாகனம் செய்யப்படும். பலருக்கும் அந்த தீப சுடரொளியில் பலவிதமான தெய்வங்களோட அருள் கிடைச்சிருக்கு. இது உண்மையான ஒரு விஷயம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தீபத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த முறையில் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தீப சுடரொலியாக இருக்கக்கூடியவங்க சிவபெருமான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அடிமுடி காணாத அண்ணாமலையாக தீப சுடரொலியாக அனைவருக்கும் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சரிநிகர் சமமாக சொல்லக்கூடியது தேங்காய். முக்கண்ணனாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை போன்று தேங்காய்க்கும் முக்கண் இருக்குது. பல தெய்வங்களில் சிவபெருமானையும் தேங்காயையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்படி சிவாம்சம் பொருந்திய தேங்காயையும் தீபத்தையும் வைத்து தான் இந்த ஆடி பௌர்ணமி நாளன்று நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேலே செய்வது சிறப்பு. நாளைய தினம் 8/8/2025 நாளை பிற்பகல் 2:52 பௌர்ணமி திதி தொடங்குது. சனிக்கிழமை பிற்பகல் 2:26 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. இப்போது நாளை மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க. இதற்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை தண்ணீரில் கழுவி சுத்தம் செஞ்சுக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன அகல் விளக்கு வைத்து அதற்கு மேலே இந்த தேங்காயை வைக்கணும். தேங்காயின் குடுமி கிழக்கு பார்த்தவாறு இருப்பது போல் வைக்கணும். இந்த தேங்காயின் நடுப்பகுதியில் சின்னதாக மஞ்சளை கட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு விளக்கு, அகல் விளக்கை வைக்கணும். இந்த மஞ்சளை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அகல் விளக்கு தேங்காய் மேலே நிற்கணும். அதற்காக தான் நம்ம வைக்கிறோம். மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா சந்தனம் கூட நீங்கள் வைக்கலாம். அகல் விளக்கை வச்சு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபமும் கிழக்கு திசை பார்த்தவாறு தான் இருக்கணும். தேங்காயோட அந்த குடுமியும் கிழக்கு பார்த்து தான் இருக்கணும். கிழக்கு திசை பார்த்து தான் இருக்கணும். தீபமும் கிழக்கு திசை பார்த்து தான் இருக்கணும். இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றிவோம், ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றிவோம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும். இயன்றவங்க 108 முறை சொல்லி அர்ச்சனையும் செய்யலாம். இந்த தீபம் குறைஞ்சது 1 மணி நேரம் எரிவது நல்லது. 1 மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வச்சிடலாம். இந்த தீபமும் தேங்காயும் அன்று இரவு முழுவதும் பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் பூஜை செய்யும் பொழுது அகல் விளக்கு எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி தேங்காயின் மீது தீபம் ஏற்றி சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும். சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறவங்க தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இத்தனை பௌர்ணமிகள் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். கடன் பிரச்சனை தீரும். உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீரும். இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாளான நாளைய தினத்தில் இந்த ஒரு தீபத்தை கட்டாயம் ஏற்றுங்க. 16 வகை செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும்.
கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுளின் அருளினால் நம்ம செய்யக்கூடிய வேலையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நமக்கு வரவேண்டிய பணமானது வீண் விரயமாகாமல் சுப செலவிற்கு நமக்கு பயன்படும். மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளைய தினம் தவற விடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் வாட்ஸ்அப் குழுவில் உள்ள நம்பர். சில அன்பர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய சந்திராஷ்டமம், அதே போல் சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, பஞ்சமி, அதே போல் மாதத்தில் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம், அபிஜித் நட்சத்திர நேரம், இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று தயார் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதோட நம்பர் தான் இது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இதில் சேர்ந்து கொள்ளலாம். எனக்கு தெரிகிற விஷயங்களை முன்கூட்டியே உங்களுக்காக அந்த வாட்ஸ்அப் குழுவில் எங்களை தெரிவிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் சேர்ந்து பயன்பெறலாம். நன்றி.